Daily. Taste the Daily. பொடியை வந்து இந்த வண்டி ஆட் பண்ணி அதாவது முன்னாடி கிடையாது ஜாதி வெறி பிடிச்சவனா நீ ஜாதி வெறிலாம் இல்லைண்ணா இப்போ நம்மள 90 கிஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்கூல்லே பாருங்க பள்ளிக்கூடம் எடுத்துக்கோங்க என்ன பேசுறாங்க ஜாதி சாட்டு கொண்டு வான்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்கள ஜாதி வெறின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்களா? அவங்களே ஸ்கூல்ல கேட்டிருப்பாங்களா இல்லையா? ஜாதியை பத்தி பேசலாம், இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடையாளம் அப்படிங்கிறது எதை பத்தின அடையாளம் அது? இப்போ பாமக பாட்டாளி மக்கள் கட்சி சின்னதுல இருந்து அப்படியே வந்துச்சு. பைக்கா இருக்கட்டும் அப்படியே ஓட்டி நம்ம ஏரியா சைடு பாருங்க, எல்லா பைக்லயும் சரி எல்லா வண்டிலையும் சரி இது ஒட்டி இருக்கும். பின்னாடி சத்திரியாண்டா 2 கத்தி படம் போட்டு கம்மியா போட்டிருப்பேன், நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன், அவ்வளவுதான். போலீஸா இருக்கவங்க வந்து போலீஸ்னு எழுதுவாங்க. எந்த கவனம் வக்கீலா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுவாங்க. இது அப்படி தெரியல, நம்ம ஊர் சைடு பூரா எல்லா வண்டியில இருக்கும். வண்டி அப்படியே உசுறு குசுற நேசிப்பேனா. இது வந்து கொடி கட்டிருக்கல, இது வந்து ஒரு ஜாதி பற்றுன்னு எப்படி சொல்றது, அது ஒரு ஆசை. என்ன பேஸ் பண்ணி ஆசை வருது? நம்ம ஊர் சைடு பூரா அப்படித்தான் இருக்கு வண்டி. இப்போ இந்த பில்லாராம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க முன்னாடி வந்து அஜித் போட்டோ தான் ஒட்டிருப்பீங்க. ஆமாண்ணா. டக்குன்னு அந்த போட்டோவை மாத்திட்டு இப்போ அம்மா போட்டோ கொண்டு வந்தது. கேப்டன் இறந்ததுக்கு வந்து தலை வரல, எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவரு, அதுக்கே வரலங்கிறப்ப யூடியூப் சேனல்ல பார்த்தேன். நான் பர்த்டே பார்ட்டி ஏதோ வெளியாளுக்கு ஏதோ கொண்டாடுற மாதிரி பார்த்தேன். சாவருக்கே ஒரு ஆள் வர்றப்ப பொடியை வந்து இந்த வண்டி ஆட் பண்ணீங்க, அதாவது முன்னாடி கிடையாது. இந்த பொடி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கமெண்ட்ஸ் அதிகமாவே வந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் பார்க்கவே கிடையாது. கொடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சவனா நீ, இல்ல அந்த அந்த கமெண்ட்ஸ்ல நான் சொல்றேன், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஜாதி வெறி பிடிச்சவனா நீ, நான் அதாவது அது வரைக்கும் பாசிட்டிவா பேசிட்டு இருந்தவங்களே ஒரு சில பேர் வந்து நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் உன்னை வந்து நல்லவே நினைச்சேன். ஜாதி வெறிலாம் இல்லைண்ணா, எப்படி சொல்றது, ஸ்கூல்லே பாருங்க பள்ளிக்கூடம் எடுத்துக்கோங்க என்ன பேசுறாங்க ஜாதி சாட்டு கொண்டு வான்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்கள ஜாதி வெறின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்களா? அவங்களே ஸ்கூல்ல கேட்டிருப்பாங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்துல எப்பா ஜாதி சாட்டு கொண்டு வாப்பா, 8ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் மாறதுக்கு சர்டிஃபிகேட் என்ன கேட்கறாங்க, ஜாதி சாட்டு கேட்கறாங்களா? சரி, இப்ப அப்படி பார்த்தா இப்ப நீங்க வந்து இப்போ நான் வந்து ஜாதி வெறிலாம் இல்ல, நான் இது ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு அடையாளம். அடையாளம்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, என்னன்னா நான் அடையாளம் சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்றது, இப்ப நான் அவங்க சைடுல இருந்து கேக்குறேன், எதுக்கு இவ்வளவு நாள் பில்லாராம் அவர்கள் வந்து சாதாரண ஒரு ஆள் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டுட்டு இருக்காரு, அம்மாக்காக வீடியோ போறாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மாக்காக இவ்வளவு பண்றாரு, நம்ம பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா டக்குனு இப்படி ஒரு கொடியை ஏன் உள்ள கொண்டு வரணும்? ஏன்னா இது வரைக்கும் இருந்த பில்லாராம் வந்து ஏன் டக்குனு இப்படி மாறணும்? இல்ல அவரோட வளர்ச்சிக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா ஆகணும் அப்படின்றக்காண்டி இந்த கொடியை ஆட் பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு சில பேரோட கேள்வியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து சாதாரண ஒரு மனுஷனா இருக்கும் போது இல்லாத ஒண்ணு இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, ஒரு ஆள் பலம் வருது, ஒரு மக்கள் கூட்டம். ஆள் பலம்னா ஒரு ரசிகர் பலம் ஒண்ணு வருது. கண்டிப்பா ரசிகர் பலம்னு ஒண்ணு இருக்கு. ரசிகர்களோட பாச தம்பி அண்ணனோட பலம் வருதுன்றப்போ அப்ப ஏன் இந்த கொடியை வந்து அவர் தேவையில்லாம உள்ள கொண்டு வராரு அப்படிங்கிறது இங்க நிறைய பேரோட கேள்வி. ஏன் டக்குன்னு ஒரு, ஏன்னா கொடின்றது நீங்க ஒரு இடத்துல மட்டும் வைக்கல, நான் பார்க்கும்போது வண்டியில இருக்க எல்லா இடத்துலயுமே அதை வந்து பேஸ் பண்ணிட்டீங்க. இந்த இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணிட்டீங்க. ஏன் இது வரைக்கும் இல்லாத ஒரு பில்லாராம் இப்படி ஒரு மாற்றம், டக்குனு இப்படி ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்தார்? மாற்றம் எப்படி சொல்றதுன்னா, எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றது, அது சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு, அவ்வளவுதான். இல்ல சின்ன வயசுல இருந்தே இருக்குன்றப்போ நீங்க முன்னாடி எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணல? இல்ல ரெஜிஸ்டர் பண்றது இல்ல, முன்னாடி இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டி போயிருப்பேன். முன்னாடி இப்படித்தான் பழைய செட்டா பாருங்க, பழைய வீடியோ பாருங்க, பழைய வீடியோல அப்படித்தான் இருக்கும். இன்னொரு வண்டி சூப்பரா மஹேந்திரா சூப்பரா, அதுல இதே தான் இருக்கும். இவ்வளோ இந்த இதை வந்து ஏன் இவ்வளவு ரெஜிஸ்டர் பண்றாரு இவரு அப்படிங்கறதுதான் நிறைய. அது ஒரு ஆசை. வந்து சட்டெல்லாம் நீங்க வந்து சாதாரண ஒரு காக்கி சட்டை தான் போட்டிருப்பீங்க, இப்போ சட்டையிலையும் அதை ஆல்ட்ரேட் பண்ணி ஏன்? அதாவது இல்ல ஃபர்ஸ்ட் சட்டையில தான் இருக்கும். இல்ல முன்னாடி நீங்க போடும்போது அந்த வண்டியில இருந்து இறங்கும் போது அந்த சட்டைலாம் வந்து பாத்தீங்கன்னா அது கலர் சட்டையில இறங்கி இருப்பேன். சாதாரண சட்டை இல்ல, அது கலர் சட்டையில இறங்கி இருப்பேன். இல்ல காக்கி சட்டை தான் போட்டிருந்தீங்க. காக்கி சட்டையில இருந்திருக்கும், அதாவது சிம்பிளா இருந்திருக்கும். அதுதான் இப்போ தச்சதா. முன்னாடி வந்து எதுவுமே கிடையாது. ஏன் இப்போ இது வந்து என்னோட கேள்வி கிடையாது, அந்த கமெண்ட்ஸ்ல இருக்க கேள்வி என்னன்னா, ஒருத்தர் வந்து தெளிவா கேட்டிருக்கான், ஏன் பில்லாராம் அவர்கள் வந்து இத வந்து இவ்வளவு வந்து திணிக்கிறாரு, ஜாதியை திணிக்கிறாரு, ஏன் இவ்வளவு வந்து அவர் வந்து இப்படிதான் அப்படிங்கறத ஏன் இவ்வளவு திணிக்கிறாரு? இவ்வளவு திணிக்கணும் அவசியமே கிடையாது. அதாவது யாருமே வந்து நீங்க சொல்ற மாதிரி பில்லாராம் கிட்ட வந்து யாருமே வந்து ஒரு ஜாதி பார்த்தோ இல்ல ஒரு பெயர் பார்த்தோ யாருமே எங்கேயுமே பழகுறது கிடையாது. எப்பவுமே யாருமே இது வரைக்கும் நான் ஜாதி என்ன வந்து இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி யாரும் நீங்க இந்த ஆள்ன்றனால மட்டும் தான் உங்களோட போட்டோ எடுத்தேன் அப்படிங்கிறது யாரும் எதுவுமே இல்ல. நான் யாருனாலும் சரி தலைவா நம்மளை பத்தி ஒரு வீடியோ போட்டு உடனே போட்டுருவேன். அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கும்போது அது வந்து ஒரு சில பேருக்கு மன கஷ்டம். என்னன்னா டக்குனு ஏன் இவர் ஒரு ஜாதியை வந்து உள்ள கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது அங்க இருக்க நிறைய பேரோட கேள்வியா இருந்துச்சு. நீங்க இந்த இதெல்லாம் இது வந்து ஜாதி இத உள்ள கொண்டு இல்ல இது இப்ப இது நீங்க எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? இப்போ இது
ஜாதியை பத்தி பேசல, இது ஒரு அடையாளம் அவ்வளவுதான். அதுதான் அடையாளம் அப்படிங்கிறது எதை பத்தின அடையாளம் அது? இப்போ பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது அது உங்களுக்கான ஒரு இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து இவ்வளவு ரிஜிஸ்டர் பண்ணல மக்கள் கிட்ட. முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா பில்லாராம்னா யாரு? வீடியோ போடுற ஒரு ஆளு. இடையில ஜாதியா வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்படி போட்டுட்டு இருந்த ஒருத்தர் ஏன் இத வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லா உள்ள திணிச்சார்? வண்டியில எங்க பார்த்தாலும் இதே ஒரு அடையாளம், இந்த ஒரு கலரு. ஏன்னா நாங்க பில்லாராம இப்படி பாக்கல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஏன்னா இது வந்து என்னோட கேள்வி கிடையாது, இது அவங்க கேட்ட கேள்வியை நான் அவங்கள்ட்ட திருப்பி அப்படியே எடுத்துட்டு வந்தேன் அந்த இடத்துல. ஏன் இவர் வந்து டக்குன்னு இப்படி மாறினாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல, இது இல்லண்ணா, இது வரைக்கும் அப்படி இல்ல. சின்னதுல இருந்து அப்படியே வந்துச்சு. பைக்கா இருக்கட்டும் அப்படியே ஓட்டி நம்ம ஏரியா சைடு போறங்க, எல்லா பைக்லயும் சரி எல்லா வண்டிலயும் சரி இது ஒட்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு, அவ்வளவு வச்சு. அவ்வளவு திருவண்ணாமலை சைடு பாருங்க, பின்னாடி சத்திரியாண்டா 2 கத்தி படம் போட்டு, திருவண்ணாமலை தருமபுரி சைடு, இங்கிட்டு கடலூர் பண்ருட்டி எல்லா சைடும் அப்படி போட்டிருப்பாங்க. கம்மியா போட்டிருப்பேன், நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன், அவ்வளவுதான். வண்டி அப்படியே உசுறு குசுர நேசிப்பேனா. இது வந்து கொடி கட்டிருக்கல, இது வந்து ஒரு ஜாதி பற்றுன்னு எப்படி சொல்றது, அது ஒரு ஆசை. என்ன பேஸ் பண்ணி ஆசை வருதுன்னா, நம்ம வந்து யாரு அப்படிங்கறத நீங்க வந்து வெளியே வந்து அப்படி இல்லண்ணா, அப்படி எப்படி சொல்றது, யார்ட்டையுமே அப்படி எப்படி சொல்றது, நம்ம ஊர் சைடு பூரா அப்படித்தான் இருக்கு வண்டி, அதை பேஸ் பண்ணி தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. காரணம் ஒண்ணும் இல்ல. இப்போ யாரு அப்படிங்கறத வந்து போர்ட்ரேட் பண்றதுக்கான ஒண்ணு. இப்போ வந்து ஒரு போலீஸா இருக்காங்க அப்படின்னா முன்னாடி வந்து போலீஸ் அப்படின்னு வந்து எழுதுவாங்க, ஏன்னா நம்ம போலீஸ்ன்னு தெரியணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுவுமே உங்க இதுல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு, என்னன்னா போலீஸா இருக்கவங்க வந்து போலீஸ்ன்னு எழுதுவாங்க, முன்னாடி வந்து கமெண்ட். வக்கீலா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டிக்கர் ஒன்னு ஒட்டுவாங்க. கண்டிப்பா. லாயரா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒன்னு ஒட்டுவாங்க. டாக்டர் வந்து அந்த இது அப்படி தெரியல, நம்ம ஊர் சைடு பூரா எல்லா வண்டியில இருக்கும், அதை பேஸ் பண்ணி அவ்வளவுதான். அதுக்கான காரணம் அதாவது இது ஒரு புரிதல் இல்லாம அதா இருக்கும். என்னன்னா அதுதான் என்னன்னா நம்ம யாரு அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்காக பண்ண ஆரம்பத்துல, இது இப்ப கிடையாது, ஆரம்பத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இது வந்து முன்னாடி காலத்துல எல்லாரோட வண்டியிலுமே இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன எல்லா வண்டியில இருக்கு. அதான் இது ஒரு சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மாற்றம் தான். ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கறதுக்கான பண்றதுக்கான ஒரு ஆள் கிடையாது இப்போ. கண்டிப்பா உங்களை வந்து ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்து அவ்வளவு பேர் பாக்குறாங்க, அவ்வளவு பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களுக்கு வந்து தவறான வழியில வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு போயிடக்கூடாது. கண்டிப்பா சொல்றீங்க, 100% சரிங்களா? ஏன்னா பில்லாராம் பண்றாரு அதனால நானும் பண்றேன் அப்படிங்கிறது நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்குன்னு தவிர்த்துட்டு வேற எந்த ஒரு விஷயமா. இப்போ இதே மாதிரியான கொடிகள் வேற ஒரு கொடியை வேற ஒருத்தர் வண்டியில கட்டினாலுமே அது என்ன ஆயிரும்னா, லாரி இப்போ நீங்க இந்த குட்டியான வச்சிருக்கீங்க, குட்டியானத்துல வந்து குட்டியானையிலயுமே இத்தனை பேர் வந்து இப்படி இருக்காங்க, இத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்ற ஒரு பிரிவு வந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த கொடி நீங்க கட்டிருக்கீங்க, கண்டிப்பா இதே மாதிரியான கொடி வேற ஒரு கலர்ல வேற ஒரு வண்டியில கட்டியிருக்காங்க உங்களை பார்த்து. அதே மாதிரியான கொடி வேற ஒரு கலர்ல வேற ஒரு வண்டியில கட்டியிருக்காங்க ஒரு கொடி. அப்படி இருக்கும்போது என்னன்னா, நீங்க வந்து குட்டி யானையை சார்ந்த ஒரு சமூகமா இருக்க மாட்டீங்க, கொடியை சார்ந்த ஒரு சமூகமா பிரியுறீங்க. அப்போ குட்டி யானையிலேயே நீங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்கன்னா, இந்த ஒரு வண்டி ஓட்டுறவங்க அப்படிங்கிற ஒரு டீமா இருந்த நீங்க இப்ப எப்படி பிரிய ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த கலர்ல இருக்கிறவங்களா ஒரு டீம், அப்ப நீங்க இந்த கலர்ல இருக்கவங்களா ஒரு டீம். சோ இந்த கலர் வந்து அதை பேஸ் பண்ணி பிரிய ஆரம்பிச்சிரும் ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து உங்களுக்குள்ள வந்து ஒற்றுமையை கொண்டு வரதா இல்லையா? அது மாத்திக்கலாம். இது வரைக்கும் நமக்கு யாரும் சொன்னது இல்ல, சொல்லிருந்தா தெரியும். அதனாலதான் சொல்ல வரேன். கமாண்ட் அந்த அளவுக்கு நான் அவ்வளவு சீக்கிரம் படிக்க மாட்டேன். நீங்க படிச்சது இல்ல, நமக்கு யாரும் அந்த அளவுக்கு சொன்னது இல்ல. சொன்ன விஷயங்கள் ஏன்னா இதே மாதிரி ஒரு 4-5 பேர் போடும்போது இப்ப 4 பேரா இருக்கு நீங்க, அது மாத்திக்கலாம்னா அதுதான். இப்ப 4 குட்டியான வண்டி ஓட்டுற நீங்க வந்து 4 கலரா பிரிய ஆரம்பிக்கிறீங்க இப்போ. கண்டிப்பா. அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு வேற்றுமை வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிச்சு. சோ அதனாலதான் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் வந்து பில்லாராம வந்து நாங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை பார்த்தோம், சாதாரண ஒரு மனுஷனா வந்து பார்த்தோம், எங்கள்ல ஒருத்தரா பார்த்தோம். ஆனா இப்ப அவர் என்னன்னா, நான் உங்கள ஒருத்தன் கிடையாது, நான் வந்து இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வரீங்க. வேலை தலைவா மாத்தலாம் மாத்திக்கலாம் தலைவா, அதுதான் எல்லாருக்கும் முன்னாடியா இருந்துக்கலாம். அது ஒண்ணும் இது வந்து ஒரு சின்ன அட்வைஸ் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி கிடையாது, இது நம்ம உள்ள வச்சுக்கலாம். நம்ம யாரு சொல்றீங்களா? இப்போ நீங்க வந்து யாருக்காகவும் இந்த விஷயத்தை நீங்க விட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப ஜாய் சாண்டல வாங்குறோம், பர்சனலா வச்சிருக்கோம், வெளியில காட்டுறதுல இல்ல. யாருக்காகவும் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து யாருக்காக விட்டு கொடுக்க அவசியம் கிடையாது. கண்டிப்பா. ஆனா என்னன்னா, இதை வந்து இவ்வளவு வெளிப்படையா வந்து நம்ம வந்து காட்டணும், இது வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்ப பாக்குற ஆட்கள் என்ன இருப்பாங்கன்னா, இவர் வந்து இவர் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா இவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்கீங்க, இவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு பேருக்கான ஒரு நண்பர்களை சம்பாதிக்கும் போது அந்த இடத்துல நீங்க தனியா போறால தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. இவர் இது வந்து இது போலடா, அப்ப இவர்கிட்ட நம்ம இப்படிதான் பேசணும், இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்து
இது நீங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ்ல நிறைய வர ஆரம்பிச்சு, நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. சோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இதுக்கப்புறமும் உங்களோட ஆசை கண்டிப்பா வந்து முழுமையடையணும். நீங்க அதுக்கடுத்து ஒரு பெரிய பஸ் வாங்குவீங்க. பஸ் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு பஸ் இல்ல, 2 பஸ் இல்ல, உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்க முடியும். ஒரு பஸ், வீடு, அம்மா பாத்துக்கணும், அம்மா அப்பா. ஏன்னா அம்மா அப்பா என்ன நம்ம கூட இன்னொரு 20 வருஷம் இருப்பாங்களா? அவ்வளவுதான். இல்ல சொல்றேன், மினிமம் சொல்றேன், ஒன்னொன்னு சொல்றேன். இந்த விஷயத்தை மட்டும் எல்லாரும் கேட்டுக்கோங்க. எல்லாரும் அம்மா அப்பா தாய் தகப்பனை பத்திரமா பாத்துக்கோங்க. அதிகபட்சம் நம்ம கூட என்ன ஒரு தப்பா சொல்றேன் நினைச்சுக்காங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கூட இருப்பாங்க. என்ன கரெக்டா இல்லையா? நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். ஒரு சிலர் பாருங்க ரோட்ல பிச்சை எடுக்கிறதா, எத்தனை பேர் யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க, இங்க பஸ்ஸு காசு இல்லையா, அங்க இல்லையா, ரோட்ல நிக்கிறீங்க, புள்ள அடிச்சுட்டான்னு சொல்லி எத்தனை வீடியோ நான் நிறைய பாத்துருக்கேன். கண்டிப்பா இல்லையா? எல்லாரும் அப்பா அம்மா தாய் தப்பனை விட்டுறாங்க. எவ்வளவு நம்ம சின்ன பிள்ளைல எவ்வளவு படிக்க வச்சிருப்பாங்க. நம்மள 90 கிஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடு கூட எங்க அம்மா அப்பா 2010 வரைக்குமே சாப்பாடுக்கலாம் பட்னியா எடுத்து அவங்க பட்னியா இருந்துவாங்க, நம்மளும் சாப்பாடு போடுவாங்க. சோ அந்த விதத்துல நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே பாராட்டல. அம்மாக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றேன், அம்மா இல்லைனாலும் அம்மாவோட சாரியை என் கூட இருக்குன்றக்காண்டி வண்டி ஃபுல்லா அம்மா சாரி கட்டிட்டு எல்லாமே பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. நீங்க இன்னும் பெரிய பெரிய ஆளா வரணும், இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நீங்க வந்து சாதிக்கணும். உங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து பாப்பீங்க. எந்த இடத்துலயுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து டக்குனு டவுன் ஆயிராம எல்லா விஷயத்தையுமே வந்து கடந்து போயிட்டு இருங்க. உங்களுக்கு எல்லாமே சக்சஸா அமையும் சொல்லிட்டு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஆனா விவசாயம் வந்து நான் இப்ப காட்டுல இன்னும் 10 நாள்ல நெல் அறுவடை பண்ணிடுவான். விவசாய நெல் ரேட்டு மட்டும் ஏன்னா கூட மாட்டேன்றாங்க. இப்ப பாலூட்டு இட்லி அரிசி நாங்க இப்ப சூப்பர் அரிசி இப்ப பேட்டைக்கு ஏத்துறோம்னு வச்சுக்கோங்க, வெறும் 1020 எடுக்கிறாங்க. 66 கிலோ. அது கடனுக்கு தானே எடுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு விளைவிச்ச பொருள் ஒரு உரம் மூட்டை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு உரம் மூட்டை வாங்கினா 1 ரூபா கடன் தர மாட்டாங்க. ஒரு இப்ப கதிர இருக்கிற மிஷின் வண்டி வரும்னு வச்சுக்கோங்க, அது 1 ரூபா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபா. தொழில் அடிக்கிற வண்டியா இருக்கட்டும், அது ஒரு மணி நேரத்துக்கு இப்ப 1100 ரூபாங்கிறாங்க பக்கம். எதுக்குமே கடனே இருக்காது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு விளைக்கிற பொருளுக்கு மட்டும் கடன் சொல்லிட்டு போறாங்க. ஒரு ரேட்டே தீர்மானிக்க முடியல. இப்ப ஒரு இதுக்கு போறோம், அரிசி கடைக்கு போறோம், அவன் சொல்றதா ரேட்டா இருக்கும். கரெக்டா இல்லையாண்ணா? 2500 வாங்குமா, விலை தீர்மானம் இல்லையா? அது மட்டும் ஏன் தீர்மானம் பண்ணல? இதுக்கு ஒரு நியாயமா நான் கேள்வி கேட்கிறேன், எல்லாத்தையும் கேட்கிறேன். நான் கஷ்டப்பட்டு விளைவிக்கிற நெல் அதை மட்டும் என்னால ஏன் தீர்மானம் பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? கடைக்காரங்க தீர்மானம் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு கடை வச்சு அவங்களும் 5 லட்ச ரூபா பில்டிங் வச்சு அவங்க தீர்மானம் பண்ணிடுறாங்க. நான் 3 ஏக்கரா காடு வச்சிருக்கிறேன். 3 ஏக்கர் ஒரே பக்கம், ஒரு பக்கம் 3 ஏக்கரா, ஒரு பக்கம் 2 ஏக்கரா, மொத்தம் 10 ஏக்கர் பக்கம் வச்சிருக்கிறேன். 10 ஏக்கர் நான் 10 ஏக்கர் வச்சு என்னால ஏன் தீர்மானம் பண்ணல? என்கிட்ட சொத்து பத்து இது இல்லாம இல்ல, எதுவுமே இல்லாம இல்ல. என் அக்காவுக்கு நாகப்போட்டு கிடைத்திருக்க 1 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட எல்லாமே இருக்குதுல்ல. எல்லாமே இருந்தும் என்னால ஏன் தீர்மானம் பண்ணல? ஏன் தீர்மானம் பண்ண முடியல? அந்த பொருளுக்கு என்னால ஒரு ரேட் சொல்ல முடியல. இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு 2500 வைக்க வேணாம், 1040 ரூபா போதா, 1040 ரூபா 1020 ரூபா போதா, 66 மூட்டை, ஒரு 1500 ரூபா போடுங்க. எனக்கு இப்ப 10,000 நட்டம் தான் ஆகுது. நட்ட வர வேணாம், எனக்கு அசலாவது போதும். நான் விவசாயத்தை ஒரு நாள் விட மாட்டேன். நான் நட்ட வர வேணாம், அசல் தேர்ந்தா போதும். கரெக்டா இல்லையா? அசல் தேர்ந்தா போதும். அவ்வளவு கஷ்டம் இருக்கு நண்பா விவசாயத்துல, ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் கிடைக்காது, களை எடுக்க ஆள் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். நைட்டு மூலமா தண்ணி எடுத்துடணும். காட்டுல போய் 3 பீஸ் லைன் தான், 3 மணி நேரம் தான் இருக்கும் பகல்ல. நைட்ல வந்து விடிய இருக்கும். மெனட்டு போய் விடிய தண்ணி பாய்ச்சணும் காட்டுல போய். அவ்வளவு கஷ்டப்படணும். நன்றி ப்ரோ. நன்றிண்ணா. Taste the Daily.